கடும் வறட்சியிலிருந்து நாட்டை பாதுகாத்து மழை பெய்ய வேண்டும் என்றும் நாடு செழிக்க வேண்டும் என்றும் துன்பங்கள் ஒழிய வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டி 4 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டக்களப்பு ஈரக்குள கிராம மக்கள் இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணகி அம்மன் வழிபாட்டுக்கு பெயர் போன மட்டக்களப்பில் மழையை வேண்டியும் முன்னெடுக்கும் கொம்புமுறி விளையாட்டு வழிபாடும் கண்ணகி அம்மனை முன்னிறுத்தியே மேற்கொள்ளப்படுகின்றது. அம்மை, கொப்பளிப்பான், கண்ணோய் போன்ற நோய்களை அம்மன் கோதாரி என்று அழைப்பது மட்டக்களப்பு பிரதேச வழக்கு. மழையின்றி வறட்சி அதிகமான காலத்திலேயே இந்த நோய்கள் அதிகம் பரவுவதாலும் மஞ்சளும் வேப்பிலையாலும் கண்ணகி அம்மனுக்கு விழா நடத்தினால் அம்மன் மகிழ்ச்சியுற்றால் மழை பொழியும் எனவும் நோய்கள் குறையும் எனவும் மக்கள் நம்புகின்றனர். இதனாலேயே கண்ணகியை வேண்டி மழைக்காவியம் பாடி இந்த வழிபாட்டை காலங்காலமாக இந்த மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இரவும் தரமான மழை தான் எங்களுக்கு. இரவுக்கும் மழை பெய்யும் தான். அப்படியாண்டு அடிப்போம். அடிச்சு போட்டு 5ஆம் நாளோ 3ஆம் நாளோ வேடகம் கட்டுவோம். வேடகம் கட்டி தேர் மாதிரியை கட்டி ஊருக்குள்ள 3 நாளைக்கு கொண்டா விளையும். அப்புறம் 3ஆம் நாள் வாரம் புரிஞ்சுன்னு சொல்லி வடசேரி பக்கம் தென் பக்கம் செஞ்சேரி வேடகம் போகும், வடபக்கம் வடசேரி வேடகம் போகும். அடுத்த நாள் இவங்க போகிற பக்கத்தால் நாங்கள் போவோம், நாங்கள் போகிற பக்கத்தால் அவங்க போவாங்க. அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு போவோம். இங்கே கொம்பு வரிஞ்சு ஓட்டும். கொம்பு முறி விளையாடுவதனால் மழை வளம் பெற்று வளமாக வாழலாம் என மக்கள் நம்புகின்றனர். அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறியதாலேயே இன்றும் கண்ணகி வழிபாடு நிலைத்து நிற்கின்றது. மழை பெய்யாத காரணமாக சென்னல் விளையணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை மாதம் 3 மழை பெய்யணும் என்று எழுதி அம்மா வழிபடுறோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு நாங்கள் வழிபடாவிட்டால் அம்மாள் எங்களுக்கு மழை தர மாட்டாவோ பொறுத்து நின்றால்தான் நாங்கள் கொம்பெடுத்து நேர்ந்து தேங்காயம் அடிச்சோம் என்று சொன்னால்தான் வர்ண பகவான் பூமாதேவியில் விழுவாகும். மட்டக்களப்பில் இடம்பெற்று வரும் கண்ணகி அம்மன் வழிபாடு சோழ மண்டலத்தில் கண்ணகி என்றும், பாண்டிய மண்டலத்தில் வீர கற்பரசி என்றும், சேர மண்டலத்தில் பத்தினி தெய்வம் என்றும், தென்பகுதி சிங்கள மக்களிடையே பத்தினி தெய்யோ என்றும் நீண்ட காலமாக கண்ணகி அம்மன் வழிபாடு இடம்பெற்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.